வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு 2025 இறுதிக்கட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா ராசி என்பவர்களுக்கும் 3 மாத பலன்கள், கடைசி 3 மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3 மாதம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஏன்னா 2025 ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லா ராசி என்பவர்களுக்கும் இருக்கும். இந்த ராசியில், அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுதா முடியலையா அப்படின்னு இந்த 2025 ஃபுல்லாக கழிஞ்சிருச்சு மேடம், எங்களுக்கு இன்னும் அதுக்குண்டான ஒரு தெளிவான முடிவு வரலை அப்படின்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுக்கு நிறைய பதிவுகள் நம்ம போட்டாச்சு. வாக்கியப்படி மாறல அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கணிதப்படி எக்ஸாக்டா இந்த 7.5 சனி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த 3 மாதத்துல உங்களுடைய மகர ராசி என்பர்களினுடைய 7ஆம் இடத்துல குரு உச்ச நிலை அடைகிறார். கடகராசிக்கு அதிசாரம் பெற்று 7ஆம் இடத்துல உச்ச நிலை அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். 9ஆம் இடத்துல சூரியனும் நீச்சம் அடைகிறார். அடுத்து உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த 3 மாதங்கள்ல இந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகளையுமே நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்க போகுது. அடுத்து இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு வர்றார். 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு மகர ராசி என்பவர்களுக்கு அவர் ஆட்சி வீட்டுக்கு வர்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள் இந்த 3 மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய மகர ராசி என்பர்கள் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்கள்லாம் செய்வீங்க. என்னென்ன கான்ட்ராக்ட் அப்படின்றத விட அந்த தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட லேபர் கான்ட்ராக்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் தொழில் செய்யக்கூடிய நிறைய ராசி என்பர்கள், இந்த மகர ராசி என்பர்கள், இவர்களினுடைய கமிஷன் வருமானம் அப்படின்றது இந்த காலகட்டம் முக்கியமாக ஏறுமுகமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வருமானமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஏதோ ஒரு வருமானம் அப்படின்றது இந்த 3 மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இவர்களினுடைய பிரயாணம் அப்படின்றது, இடமாற்றம்ன்றது முக்கியமாக இருக்க போகுது. யாரெல்லாம் 7.5 சனி முடிஞ்சு இன்னமும் நாங்கள் வெளியிட மாற்றம் பண்ணிக்கல, ஒரு வேலையிட மாற்றம் பண்ணிக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக மாற்றிடுவார் சனி பகவான். பார்த்திங்கன்னா வேலை போனாலும் வேறு வேலை இடமாற்றம் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை சூழ்நிலையில் வேலை பார்க்குறது, அலுவலக சூழ்நிலையே பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பாதகமாக இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு வரன்கள், ஒரு வரன்கள்னால் இப்படி தான் வரணும் அப்படின்ற மாதிரியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். 7லேயே குரு உச்சம் பெறும்போது ஒரு மதிப்புமிக்க ஒரு திருமணம், நல்ல ஒரு வாழ்க்கை அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருமணம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் மாறுறதுனால எங்கேயாவது ஆன்லைன் ட்ரேட் பண்ணி உங்களுடைய காசுகளை இழக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சுக்கிரன் ஆகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை வழி, பெற்றோர்கள் வெளியில் ஏதாவது ஒரு சொத்து எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு சண்டைகள், வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்க உங்ககிட்ட சொத்துக்களை ஒப்படைக்காமல் அந்த ஏதாவது ஒரு தானமாகவோ இல்லை ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் மூலமாகவோ உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெருமளவு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மகர ராசி என்பர்கள் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக அந்த பண பரிமாற்றத்தில் இருங்க. யாராவது ஏமாத்துறதுக்கோ இல்லை உங்களுடைய பேக்கெட்லேருந்தே மணி காணாமல் போகிறதுக்கோ உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய
உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காவது உங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு உறவுகள் இருக்குது அப்படின்னா அந்த உறவுகள்னால அவமானப்படுறது, அசிங்கப்படுறது இதெல்லாமே இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த சுக்கிரன் நீச்ச நிலை அப்படின்றது 8ஆம் இடத்துலேருந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவர் பிரச்சனையை மேலும் மேலும் அதிகரிப்பாரே ஒழிய குறைக்க மாட்டார். இதே இது நீங்கள் வெளியூர் வெளிநாட்டிலலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பலன்கள் அப்படியே முற்றிலுமாக மாறுபடும். அவங்களால உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் வராது. பண வருமானங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்படிலாம் அந்த பலன்கள் முற்றிலுமாக மாறுபடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல வளர்ச்சிகள், அவங்க வெளியூர்ல போய் படிக்கிறது, நல்ல ஒரு மேற்படிப்பை படிக்கிறது, அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் பெயர் சொல்லும் பிள்ளைகளாக இருக்கிறது, இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் வரன்கள் அமையறதுல, திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், திருமண உறவுகளில் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சலசலப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விவாகரத்து வழங்குறதுல விவாகரத்துகள்லாம் உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் கண்டிப்பாக நிறைவுக்கு வந்துடும். யாரெல்லாம் ஒரு வருஷத்துக்கு மேலாக விவாகரத்து வழக்குகள் இருந்துகிட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லாருக்குமே விவாகரத்துகள் உங்களுக்கு சாதகமாக ஆயிடும். பிரிவு அப்படின்றது இந்த 3 மாதத்துல ஒரு எழுதி வைக்கப்பட்ட ஒரு உறுதியான ஒரு விஷயம். அதனால பிரிவு வந்துருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு வருஷத்துலேருந்து ஒரு புதுமையான ஒரு வாழ்க்கையை இந்த மகர ராசி என்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.